வணக்கம். ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மிதுன ராசியில பிறந்தவங்களா நீங்க? அப்போ உங்க அறிவு ரொம்ப கூர்மையா இருக்கும். உங்க பார்வை ரொம்ப தெளிவா இருக்கும். ஆனா உங்க மனசு மட்டும் ஏன் திரும்ப திரும்ப காயப்படுது? இதுதான் மிதுன ராசியினர் சந்திக்கிற ஒரு ஆழமான முரண்பாடு. புத்திசாலித்தனம்ங்கிறது ஒரு வரம்னு எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனா அந்த வரமே சில நேரத்துல துரோகம்ங்கிற ஒரு சாபமா மாறுறது ஏன்? அந்த வலியோட ஆழத்திலிருந்து மீண்டு வந்து அந்த காயங்களையே உங்க கவசமா மாத்தி அந்த துரோகத்தையே உங்க மிகப்பெரிய பலமா மாத்துறதுக்கான ரகசியத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வரிகளை கொஞ்சம் நிதானமா பாருங்களேன். உங்க மனசுக்குள்ள இது ஏதோ ஒரு விதமான அதிர்வை ஏற்படுத்துதா? ரொம்ப பரிச்சயமா இருக்கா? உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுக்கற மாதிரி ரொம்ப ரொம்ப நெருக்கமா பழங்கினவங்க, இவங்கள நம்பலான்னு நீங்க முழுசா நம்பினவங்க, அவங்களே சரியான நேரத்துல உங்க முதுகில் குத்துன அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அந்த வழி, அந்த ஏமாற்றம், அது ஒரு தற்செயலான நிகழ்வு இல்ல. அதுதான் மிதுன ராசிக்காரங்க பல பேர் அவங்க வாழ்க்கையில திரும்ப திரும்ப சந்திக்கிற ஒரு விதி. வாங்க, இது ஏன் நடக்குது, இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு இன்னைக்கு தெளிவா பார்க்கலாம். இந்த ஆழமான பயணத்தை நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதலையோ தெளிவையோ கொடுக்கும்னு நீங்க நம்புனீங்கன்னா ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத்துல நீங்களும் ஒருத்தரா இணையுங்க. எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றது மூலமா இது மாதிரி இன்னும் நிறைய பதிவுகளை உருவாக்க நீங்க எங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தையும் ஆதரவையும் கொடுக்குறீங்க. உங்க ஒவ்வொருத்தரோட ஆதரவும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப விலைமதிப்பற்றது. சரி, இப்போ விஷயத்துக்குள்ள போலாம். மிதுன ராசியில பிறந்த உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் புத்திசாலின்னு கொண்டாடுவாங்க. உங்க பேச்சுல ஒரு ஈர்ப்பு இருக்கும், உங்க சிந்தனையில ஒரு தெளிவு இருக்கும். அது உண்மைதான். ஆனா அந்த புத்திசாலித்தனம் யாருக்கு பயன்படுது? உங்க அறிவு, உங்க உழைப்பு, உங்க திட்டங்கள் எல்லாத்தையும் மத்தவங்க ஒரு ஏணி மாதிரி பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப சுலபமா மேல போயிடுறாங்க. ஆனா நீங்க மட்டும், இது எல்லாத்துக்கும் காரணமா இருந்த நீங்க மட்டும் அதே இடத்துல நிக்கிற மாதிரி ஒரு வெறுமையான உணர்வு உங்களுக்குள்ள எப்பவாவது வந்ததுண்டா? இதுதாங்க நிறைய மிதுன ராசிக்காரங்களோட வாழ்க்கையில நடக்கிற ஒரு தொடர் நாடகம் மாதிரி. ஒரு தொழில் தொடங்குற யோசனையா இருக்கலாம், இல்ல ஒரு முக்கியமான வாழ்க்கை முடிவா இருக்கலாம். அதுக்கான முழு பிளானையும் நீங்க தான் போடுவீங்க. அதோட நல்லது கெட்டது அலசி ஆராய்ஞ்சு லாப நஷ்டத்தை ரொம்ப துல்லியமா கணக்கு போட்டு ஒரு முழுமையான ரோட் மேப்பை இன்னொருத்தர் கையில கொடுப்பீங்க. அவங்க உங்க நண்பரா இருக்கலாம், உறவினரா இருக்கலாம், இல்ல உங்க பிசினஸ் பார்ட்னரா கூட இருக்கலாம். அவங்க உங்க திட்டத்தை வாங்கிக்கிட்டு பயணத்தை ஆரம்பிப்பாங்க. ஆனா கடைசியில என்ன நடக்குது? உங்க அறிவுரையில வளர்ந்தவர், உங்க யோசனையில ஜெயிச்சவர் முதலாளியாகிடுவாரு. நீங்களோ அதே இடத்துல ஒரு சாதாரண தொழிலாளியா நிக்கிற நிலைமை வரும். உங்க யோசனையில வளர்ந்த ஒரு பெரிய மாளிகைய தூரத்துல இருந்து பார்த்து உங்களுக்குள்ள ஒரு வழி வர்றது இயல்புதானே. இங்கேதான் அந்த முக்கியமான ரொம்ப ஆழமான கேள்வி வருது. மத்தவங்க வாழ்க்கைய ஒரு திறந்த புத்தகம் மாதிரி படிக்கிற உங்களால அடுத்த 5 வருஷத்துல அவங்க எங்க இருப்பாங்க, என்ன செய்யணும்னு தெளிவா சொல்ல தெரிஞ்ச உங்களால உங்க சொந்த வாழ்க்கை கணக்கு மட்டும் ஏன் திரும்ப திரும்ப தப்பாகுது? உங்க கணிப்புகள் உங்களுக்காக மட்டும் ஏன் பலிக்க மாட்டேங்குது? இந்த கேள்விக்கான பதில்ல தான் உங்க பிரச்சனையோட ஆணி வேரே இருக்கு. வாங்க, அதுக்கான விடைய அடுத்த பகுதியில ஆழமா தேடலாம். மிதுன ராசியோட மிகப்பெரிய முரண்பாடே இதுதான். ஒரு பக்கம் மலையையே புரட்டி போடுற அளவுக்கு புத்திசாலித்தனம், இன்னொரு பக்கம் மனச கரைச்சிடுற கண்மூடித்தனமான நம்பிக்கை. உங்க பலமும் உங்க பலவீனமும் ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி. இந்த ரெண்டுக்கும் நடுவுல உங்க மனசுக்குள்ள நடக்கிற அந்த ஓயாத போராட்டம் தான் உங்க வாழ்க்கையில வர பல சிக்கல்களுக்கும் ஏமாற்றங்களுக்கும் மூல காரணமா இருக்கு. இந்த மெல்லிய கோட்டை நீங்க புரிஞ்சுக்கிறப்போ தான் உங்க வாழ்க்கையோட போக்கே மாத்த முடியும். இந்த ஸ்லைட ஒரு நிமிஷம் நல்லா கவனிச்சு பாருங்க. உங்க பிரச்சனை உங்க அறிவுல இல்ல. உங்க பிரச்சனை உங்க விலை மதிப்பில்லாத நம்பிக்கையை நீங்க எங்க யார்கிட்ட வைக்கிறீங்கன்றதுல தான் இருக்கு. வெறும் 10% தகுதி கூட இல்லாதவங்க கிட்ட உங்க 100% நம்பிக்கையையும் உங்க எதிர்காலத்தோட ரகசியங்களையும் உங்க பலவீனங்களையும் முழுசா ஒப்படைச்சிடுறீங்க. அதோட விளைவு துரோகம், ஏமாற்றம், அப்புறம் தீராந்த வலி. இப்படி 100% நம்பிக்கையை தப்பான ஆளுங்க கிட்ட முழுசா ஒப்படைக்கும் போது என்னாகும்? உங்க வாழ்க்கையை இயக்க வேண்டிய ரிமோட் கண்ட்ரோல் உங்க கையை விட்டு நழுவி இன்னொருத்தர் கைக்கு இயல்பா போயிடுது. அதுக்கப்புறம் உங்க முடிவுகள் உங்களோடையதா இருக்காது. உங்க சந்தோஷம், உங்க நிம்மதி எல்லாமே அவங்கள சார்ந்துதான் இருக்கும். நீங்க ஒரு அழகான பொம்மை மாதிரியாகி அவங்க ஆட்டுவிச்சப்படியெல்லாம் ஆடுற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவீங்க. உங்க சொந்த வாழ்க்கையோட பார்வையாளரா நீங்க மாறுற ஒரு சோகமான நிலைமை உருவாகிடும். நீங்க சந்திக்கிற இந்த தொடர் பிரச்சனைகளுக்கு காரணம் நீங்க மட்டும் இல்ல, உங்க மேல முழு தப்பும் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான ஜோதிட காரணமும் இருக்கு. உங்க ஜாதக அமைப்பே இப்படிப்பட்ட சவால்களை உங்க வாழ்க்கைய நோக்கி ஈர்க்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இத கேட்டு நீங்க கவலைப்படாதீங்க. காரணம் தெரிஞ்சா அதுக்கான தீர்வையும் நாம கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ஜோதிடங்கிறதே நம்மள பயமுறுத்துறதுக்கு இல்ல, நமக்கு வழிகாட்டுறதுக்கு தான் இருக்கு. ஜோதிட சாஸ்திரத்துல ஒவ்வொருத்தரோட ஜாதகத்திலையும் 6ஆம் இடம்ன்றது ஒரு போர்க்களம் மாதிரி. அது எதிரிகள், நோய்கள், கடன்கள், நாம சந்திக்க போற தடைகள்னு எல்லாத்தையும் குறிக்கிற ஒரு முக்கியமான இடம்.
உங்களுக்கு, அதாவது மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த 6ஆம் இடமா வர்றது செவ்வாயோட வீடான விருச்சிக ராசி. இதுதான் உங்க பிரச்சனைகளோட மையப்புள்ளியா, உங்க வாழ்க்கை போராட்டத்தோட தொடக்க புள்ளியா இருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா பாருங்க. உங்க ராசியோட அதிபதி அறிவுக்கு காரகனான புதன் பகவான். அவர் அமைதியை விரும்புறவர், ராஜதந்திரத்தால காரியங்களை சாதிக்கிறவர். ஆனா உங்க எதிரிகளை குறிக்கிற அந்த 6ஆம் இடத்தோட அதிபதி வீரத்துக்கும் ஆக்ரோஷத்துக்கும் காரகனான செவ்வாய் பகவான். ஜோதிட சாஸ்திரப்படி புதனும் செவ்வாயும் பரம எதிரிகள். அதாவது அறிவும் ஆக்ரோஷமும் உங்க ஜாதகத்திலேயே மோதுது. உங்க இயல்பும் உங்க எதிரிகளோட இயல்பும் இயற்கையிலேயே ஒண்ணுக்கொன்னு நேர் எதிரானது. இதுவே உங்களுக்குள்ள ஒரு நிரந்தர போராட்டத்தை உருவாக்கி தப்பான மனிதர்களை உங்க பக்கம் இருக்குது. இந்த கிரக பகை உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட துரோகங்களை உருவாக்குதுன்னு கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு 7ஆம் மற்றும் 10ஆம் இடத்துக்கு அதிபதியா வர்ற குரு பகவானால உங்க வாழ்க்கை துணைவரோ இல்ல நீங்க முழுசா நம்புற பிசினஸ் பார்ட்னரோ உங்க யோசனைகளை எடுத்துக்கிட்டு உங்களை விட்டு விலகி போகலாம். அடுத்ததா 6ஆம் அதிபதி செவ்வாயோட காரகத்தால யார் உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுக்கற மாதிரி ரொம்ப நெருக்கமா பழகுறாங்களோ அவங்களே உங்க முதுகுல குத்துவாங்க. சட்ட போராட்டங்கள்ல நீங்க முழுசா நம்புற ஒரு சாட்சியே கடைசி நேரத்துல உங்களுக்கு எதிரா மாற வாய்ப்பு இருக்கு. உங்க ராசி அதிபதியான புதன் டாக்குமெண்ட்ஸுக்கு அதிபதிங்கிறதால நீங்களே அறியாம உங்களுக்கு எதிரான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போட்டு சிக்கிற நிலைமை கூட ரொம்ப சுலபமா ஏற்படலாம். இவ்ளோ பிரச்சனைகளை கேட்டதும் சோர்ந்துடாதீங்க. நீங்க தோத்துட்டு தான் நினைக்கலாம். ஆனா உண்மையில இந்த எதிரிகளும் இந்த துரோகங்களும் தான் உங்க உண்மையான சக்தியை வெளிக்கொண்டு வர்ற ஒரு திரவக்கோள். இவங்க உங்களை அழிக்க வரல, மாறா உங்களுக்குள்ள ரொம்ப ஆழத்துல தூங்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய சக்தியை தட்டி எழுப்பதான் உங்க வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் உங்க வாழ்க்கையோட முக்கியமான திருப்புமுனை. இந்த வரிய உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. நீங்க சந்திச்ச அத்தனை ஏமாற்றங்களும், நீங்க சிந்தின அத்தனை கண்ணீரும் வலிகளும் வீணில்ல. எப்போ எல்லாரும் உங்களை கைவிட்டுட்ட நீங்க தனியா நிக்கிறீங்களோ அப்பதான் முறையா ஒரு மிதுன ராசிக்காரர் தன்னோட அபாரமான புத்திசாலித்தனத்தை மொத்தவங்களுக்காக பயன்படுத்துறதை நிறுத்திட்டு தனக்காக பயன்படுத்த ஆரம்பிப்பாரு. அந்த தனிமைதான் உங்க உண்மையான குரு. இனி நீங்க போக வேண்டிய வெற்றிக்கான பாதை ரொம்ப சிம்பிள். 3 படிதான். 1. எதிரிகள் உங்களை அழிக்க வரல, அவங்க உங்க புத்திய தூண்டதான் வர்றாங்கன்றத முழுசா புரிஞ்சுக்கோங்க. அவங்க இல்லனா உங்க புத்தி மழுங்கிடும். 2. உங்க விலை மதிப்பில்லாத புத்திய, உங்க நேரத்தை, உங்க சக்திய மத்தவங்களுக்கு இலவசமா கடன் கொடுக்கறத உடனே நிறுத்துங்க. அது விற்பனைக்கு இல்ல. 3. இதுதான் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம். இத்தனை காலமா மத்தவங்களுக்காக போட்ட கணக்குகளை இனி உங்க வளர்ச்சிக்காக, உங்க எதிர்காலத்துக்காக, உங்களுக்காக போட ஆரம்பிங்க. இனிமே உங்க வாழ்க்கையில வர்ற எதிரிகளை பார்க்கும்போது அவங்கள ஒரு சாபமா நினைக்காதீங்க. அவங்க ஒரு வரமா வந்திருக்காங்க. உங்ககிட்ட ஒரு அபாரமான கணக்கு போடுற சக்தி இருக்கு. அதை நீங்க மறந்துட்டீங்க. பல வருஷமா அதை மத்தவங்களுக்கே கொடுத்து பழகிட்டீங்க. அந்த சக்தியை உங்களுக்கு மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி அதை முழுசா உங்களே பயன்படுத்த வைக்கிறதுக்காகத்தான் உங்க வாழ்க்கையில எதிரிகள் வர்றாங்க. அவங்க ஒரு அலாரம் மாதிரி, அவ்வளவுதான். இந்த புதிய கண்ணோட்டத்தை உங்க வாழ்க்கையில நிலைநிறுத்திக்கவும், இனி வர்ற சவால்களை சுலபமா கடந்து போகவும் சில ஆன்மீக வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இது கிரகங்களால வர்ற பாதிப்புகளை குறைக்கிறது மட்டும் இல்லாம உங்க மனசுக்கு தேவையான தெளிவையும் உங்க ஆன்மாவுக்கு தேவையான பலத்தையும் கொடுக்கிற சக்தி வாய்ந்த கருவிகளா இருக்கும். உங்களுக்கு பிரச்சனைகளை தர்ற கிரகங்களை குளிர்விக்க இந்த எளிய வழிபாடுகளை நீங்க செய்யலாம். உங்களுக்கு பாதகாதிபதியா வர்ற குரு பகவானோட பாதிப்புகளை குறைக்க வியாழக்கிழமைகள்லயும் சனிக்கிழமைகள்லயும் பெருமாளை வழிபடுங்க. இது உங்க வாழ்க்கையில வர தேவையில்லாத தடைகளை நீக்கி வழிகளை திறக்கும். 6ஆம் அதிபதி செவ்வாயோட தாக்கத்தை குறைக்க முருகப்பெருமான வழிபடுங்க. இது எதிரிகளை ஜெயிக்கிற ஆற்றலையும் மன தைரியத்தையும் தரும். அஷ்டமாதிபதியான சனியோட தாக்கத்தை குறைக்க சனிக்கிழமைகள்ல பெருமாள் வழிபாடு செய்யுங்க. இது தேவையில்லாத கஷ்டங்கள் மற்றும் துயரங்கள்ல இருந்து உங்களை காக்கிற ஒரு கவசமா இருக்கும். ஒரு மிகச்சிறந்த பரிகார ஸ்தலமா மதுரைக்கு பக்கத்துல சோழவந்தான் பக்கத்துல குருவுத்துறையில இருக்கிற சித்திர ரத வல்லப பெருமாள் கோவில் இருக்கு. இந்த கோவிலோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, உங்களுக்கு பாதகம் செய்யற குரு பகவானோ உங்க ராசி அதிபதி புதனோட முழு அம்சமான பெருமாளும் ஒரே சன்னதியில நேருக்கு நேர் பார்த்த மாதிரி காட்சியளிக்கிறாங்க. ஒரே இடத்துல உங்க பிரச்சனைகளையும் அதுக்கான தீர்வையும் நீங்க தரிசிக்கிற ஒரு அபூர்வமான அமைப்பு இது. ஒரு முறை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் நடக்கிறத நீங்களே உணர்வீங்க. செவ்வாயோட பாதிப்பை குறைக்க முருகனை வழிபடும்போது ஒரு முக்கியமான ஆன்மீக ரகசியத்தை மனசுல வச்சுக்கோங்க. அவரை வேல் ஏந்திய போர் வீரனா மட்டும் வழிபடாம வியாழக்கிழமைகள்ல தன் தந்தைக்கே பிரணவத்தோட பொருளை பாடம் சொன்ன ஞான குருவா தக்ஷணாமூர்த்தியோட ஸ்வரூபமா நினைச்சு வழிபடுங்க. இனி உங்களுக்கு போர்க்குணம் தேவையில்லை, ஞானமே உங்க உண்மையான ஆயுதம். இந்த வழிபாடு உங்க எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அபாரமான புத்தி சாதுரியத்தையும் ராஜதந்திரத்தையும் உங்களுக்கு வழங்கும். கடைசியா நான் சொல்ல வர்றது இதுதான். மிதுன ராசியில பிறந்த நீங்க மிக சிறந்த புத்திசாலிங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா உங்க புத்திய ஒரு கடன் பொருள் மாதிரி பார்க்காதீங்க. அது உங்க கீரடம்.
அது உங்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. எப்போ உங்க அறிவோட முழு சக்தியும் உங்களுக்காக, உங்க வளர்ச்சிக்காக பயன்படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த நொடியிலிருந்து உங்க விதியை நீங்களே எழுத ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களை யாராலையும் வெல்ல முடியாது. இந்த ஒரு கேள்வியை மட்டும் உங்ககிட்டயே நீங்க கேட்டுக்கோங்க. இத்தனை காலமா மத்தவங்களுக்காக சிந்திச்சு, மத்தவங்களுக்காக வாழ்ந்தது போதும். உங்க உண்மையான அந்த அபாரமான சக்திய உங்களுக்காக, உங்க வளர்ச்சிக்காக, உங்க வெற்றிக்காக நீங்க எப்போ முழுமையா பயன்படுத்த போறீங்க? ஒருவேளை அதுக்கான நேரம் இப்போ வந்திருக்கலாம். இந்த பதிவை இவ்வளவு நேரம் முழுமையா பார்த்த உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த தகவல்கள் உங்க பயணத்துக்கு ஒரு புதிய ஒளியை காட்டும்னு நான் மனதார நம்புறேன். ஆஸ்ட்ரோவைஸ் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவை லைக் பண்ணி உங்கள மாதிரி மிதுன ராசி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த முரண்பாட்டை உங்க வாழ்க்கையில நீங்க உணர்ந்திருக்கீங்களா? உங்க அனுபவங்களை கமெண்ட்ஸ்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை.